அப்புறம் 2 பேரும் நாடகத்தை விட்டுக்கிட்டே ஆந்திராவை கிளம்பிட்டீங்களா? நாடகம் நடக்குதா? அப்புறம் என்ன? என்ன இமயமலையே போவதட்டோர சிகப்பே அந்த மருதாணி கடனா கேட்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவோ வந்து உழவோ பார்க்கும் ஏன் செவாழ தண்டே ஏன் செவாழ தண்டே சிறுகாட்டு வந்தே ஒன்னு நினைச்சத்தாய சாப்பாட்டு கொஞ்சம் நெருங்கி வாத கேட்டு போவதட்டோர யாரா குதிரை கணச்சாப்புல கணச்சு கெடுத்து விட்டானே. நாடகம் வேணாம்ட்டாலாம். சரி, இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கு அவர் செய்யக்கூடிய உதவிகளுக்காக என்னுடைய சிறிய கணக்கு. நன்றி நன்றி. வீட்டுக்கு போய் ஏடிஎம்ல இன்னும் ஒரு 500 எடுத்து. 7ஆம் படம் முருகனுக்கு வந்தது 200 + 500 700. செல்ல லைட் எரியுது பார்த்தியா? ஆஃப் பண்ணிக்கிறியா? நன்றி. அம்பளிப்பு வாரி வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி. தொட்டப்பட்டா ரொட்டு மேல முட்டை போடட்டா நான் தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா தொட்டப்பட்டா ரொட்டு மேல முட்டை போடட்டா நான் தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா நீ ஒரு LKG நான் ஒரு UKG. இந்த டான்ஸை கொண்டு வந்து எவன்டா? என்ன ஆச்சு? நான் வலுப்பு வந்துருச்சான்னு கேட்டேன் நான். ஏன்னா அவர் பேசாம வந்தாரு, நம்ம விடுக்கு நம்ம ஆட்டினாரு. நம்ம என்னை பார்த்தா எப்படி இருக்கு? தண்டை அது சுடுகாட்டு மண்டை மாதிரிதான் இருக்கு. ஏலே இது டான்ஸா இல்ல கோரி பாலத்துல? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சூப்பர் பொம்பளை. பொம்பளையா? அழகா பெண்ணுன்னு சொல்லுப்பா. பொம்பளைன்னு அப்படி சொன்னா வேற மாதிரி இருக்கு. எனக்கு நீ பாடம் எடுக்கிறியா? அப்ப பொம்பளை நான் கேட்க மாட்டோமா? சரிங்க ஆண்டி. ஐயோ விட்டா என்ன பாட்டி ஆக்கிறாரு பழையே. சும்மா பேசுதா? பேசு, பயப்படாத. ஒன்றும் செய்ய மாட்டேன். ஒன்றும் செய்ய மாட்டேன். எங்கள் அப்பத்தான் இன்னைக்கு சடங்கானதுன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். அறிவு இருக்கா? சுடு இருக்கா? சோர்ண இருக்கா? வேக்க இருக்கா? மாலை இருக்கா? கீழே இருக்கா? மேலே இருக்கா? அங்கே இருக்கா? இங்கே இருக்கா? நட்டமா இருக்கா? குட்டையா இருக்கா? சுருபே இருக்கா? சுழிச்சு போய் இருக்கா? அவன் மோரைய பாரு கிழிஞ்சு போட பர்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு, அவன் மண்டையை பாரு தீஞ்சு போட மண்டை மாதிரி வச்சுக்கிட்டு, அவன் இதை பாரு மிருதங்காரனே. கேட்க மாட்டீங்களா? எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாருனே. பார்க்காம மண்டையா ஆட்டுறாரு என்னன்னு தெரியல. சொல்லு என்ன சொல்லு? என்ன சொல்லணுமா? என்ன சொல்றதுக்கு இல்லையனே. வீட்டு பாடம் அவ்வளவுதானா? வீட்டு பாடம் இல்ல, என் கத்துக்கிட்ட பாடமே அதேன். டான்ஸ போட சொன்னா லூசு. அட லூசு பயல. என்னையா ஐயோப்பா. என்னைய பத்தி உனக்கு தெரியுமா? உன்னைய பத்தியா கேள்விப்பட்டிருக்கப்பா. என்கிட்ட பேசணும்னா நோத்தாலும் நொப்பனும் மறுபடியும் பஸ் நைட்டு கொண்டாடணும். அதுக்கப்புறம் நீ பிறந்து வந்து நீ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்ணை மாதிரி ஆளுக நாடகம் கொடுத்து எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு இருக்கேன், அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்தே அவனால பேச முடியும். ஆனால் நல்லா பேசுகிற. வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணாக இருந்து இந்த நாடக கலையில் உழைச்சி உன் குடும்பத்தை காப்பாற்று நினைக்கிற இந்த தமிழச்சியை எம்கேஆர் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள். வாழுக வளமுடன். அவ உட்காந்துருக்கேன்னா உன் கூட படுக்க சொல்லவா? கைத்தட்ட சொல்லுனே. கைதட்ட நான் சொன்னாத்தையும் தட்டுவாங்க. அப்படியா? இந்த பிள்ளைக்கு ஒரு கைதட்டம் கொடுங்க ப்ரோ. அப்படி பழக்கி வச்சிருக்கேனே. பூராமே எங்களுடைய உறவு. நாங்க ஒன்னாத்தேன் ஒண்ணுக்கு இருப்போம். ஒன்னாத்தேன் எல்லாமே ஒன்னாத்தேன் பண்ணுவோம். அதே மாதிரி நீ எனக்கு டொங்காஸ். நீ வந்து வாத்தா நான் மத்த இங்க வா சொல்லுப்பா. அண்ணேன்னு சொன்னேன்னா குருவி தெரிச்சு போவோம் மயிர் மகளே. அப்ப என்ன மயத்து நக்கிறதுக்கா நாடத்துக்கு வர்ற? அண்ணன் சொல்லக்கூடாது. அண்ணா நான் உனக்கா வர்றேன். நான் குருவி தெரிச்சு போவ பாருங்க லூசு முட்டைக்கு. அண்ணன் ஒண்ணேன்னு என்ன அண்ணே? அட வாடா பறந்து கூப்பிட்டா. என்ன பொசுக்குன கோபப்படாதனே. சிச்சு கோபப்பட மாட்டேன். இந்த பிள்ளையும் கிடைக்காம சிலவே நக்கிட்டு தெரியும்.
ஏதோ ஐயா. 10 பேர் பொழப்ப காப்பாத்துது பாவம். நல்லா இருந்தா இப்ப பார்த்தா எப்படின்னு இருக்கு அதுல இருக்கா அண்ணேன்னு சொல்லாத எத்து பொழுது தெரிச்சு போவோம். ஷப்பா அண்ணே பிள்ளை நீங்க என்ன பேசினாலும் பீச்சும். என்ன மாடு ஜர்ச்சி மாடா என்ன பேச்சுமா? அண்ணா நீ என்ன பேசினாலும் பேசுவப்பா. இங்க வாமா. சொல்லுப்பா. இந்த இடத்துல 5:30 வரைக்கும் நான் தான் உன் புருஷன். அதுக்கப்புறம் உன் புருஷன்ட்ட சுடுதண்ணி கிழிச்சிட்டு போயிரு. அது மாதிரி நினைச்சானே நீ பார்த்தா உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டேன். அப்புறம் நான் மட்டும் வரல, இன்னும் நிறைய பேர் 2 பேர் இருக்காங்க. எப்படி ஏன்னா நாடக உலகத்துல நான் யாரையுமே வளர்த்து விட்டு தான் பழக்கம். நீ வந்து பதறப்படணும் பதற்ற மாதிரி இருக்கு எனக்கு. என்னமோ வந்துட்டா அப்ப 2 பேரு அருமையான மகன். இதே மருதமணி மயன். இவன் பேர் சின்னழகு, அவன் சாதா மிளகு. இங்கே வாடா வாங்க ப்ரோ. 2 பேரும் நாடகத்தை விட்டுக்கிட்டே ஆந்திராவை கிளம்பிட்டீங்களா? நாடகம் நடக்குதா? அப்புறம் என்ன? ஐயா அப்ப நான் உட்கார்ந்து பார்த்துட்டு போலாமே. உட்கார் பொம்பளையில உட்கார் உட்காரு. ஐ பூச்சாண்டி. ஹலோ ப்ரோ. பூச்சாண்டி இதுதான் டான்ஸா? பார்த்தா எப்படி இருக்கு? டான்ஸோட பெரியம்மா போடா முண்டை. லூசு பயலே. சொரிய கொடுத்த மாடு மாதிரி இருக்கா நீங்க 2 பேரும். இங்க வாடா ஐயா. அவங்க 2 பேரும் மூஞ்சிய பாருங்கய்யா. இவன் கண்டங்கருவ, அவன் மண்ணுளி பாம்பு. அது கண்டகரல பாம்பு, அது மண்ணுளி பாம்பு. நீ புடிச்சு விளையாட்டு காமிங்க. மிஸ்டர் மருதமணி, இந்த பிள்ளை என்ன? டேய் நான் பொம்பளை இல்லை ப்ரோ, அவதான் பொம்பளை. நீ பார்த்தா பொம்பளை மாதிரியே தெரியுது. இருக்கடா புடி புடி. உணர்ச்சி வசப்படாதியடா. அந்த பிள்ளை என்ன சொன்னா? வந்தகிளி நட சொல்லி பேசுதாடி முத்தம்மா. என்னாச்சுன்னா பாப்பா வரலக்கமா பாடுறா. அடே நீ பாடு, தள்ளி நின்று பாடு. ஓட்ட பொல்லுக்கு அதுக்கு ஓசல் அடிச்சது மாதிரி எச்சி புரிச்சு புரிச்சு தெளிக்குது. சீ வீச்சம்படுத்த மயிர். முத்தாளத்து மானே உன்னை அப்படி வந்தேன்னு வச்சுக்கவே தெரிச்சு பேர் தெரிச்சு அப்படியே. அந்த பிள்ளை அணைய மாட்டேங்குது. நானே இங்க புடுங்க முடியாது இருக்கு, நீ எங்க வர? அதே அணைய மாட்டேன்டா. நீ நெல்லு, நான் அணைச்சு விடுறேன். அவன் யார்ட்டுமே ரெவடிச்ச காலத்தி மாதிரி இருக்காடா, பேசாம இருடா. சரி வந்து பாரு. இவன் என்னடா போஸ்ட் ஓட்டுற மாதிரியே இருக்கேன். நீ ஒரு நான் பாடுற பாட்டை அப்படியே பாடணும், கரெக்டாக பாடணும். இஞ்சிடு பழகா குஞ்சு சாவா பாடு. இஞ்சிடு பழக இடுப்பு அழகான்றேன், இவன் அட்டை பழகான்றேன். இதுக்கு முன்னாடி என்ன தச்சு வேலைக்கு போனேன். அதனால இப்போ நம்ம ஆட போகிறோம்னே. மறக்க மனம் கூடுதில்லையே. உனக்கு என்னதான் பண்ணுது? ஏய் நாய் காரை வெட்டிட்டு வந்தா ஓட்ட போதா? அப்படியா? அது மாதிரி தான். அது மாதிரி தெரிச்சு விடு. ஐயோ தாங்க முடியலையே. அவனுக்கு காம முத்திரிச்சு உள்ளதுக்கு போட்டு காய அடிக்கணும். ஃபர்ஸ்ட் அத செய்ப்பா. அட எல்லா பேத்தையும் நோண்டிய என்னடா? வெத்தலை கொண்டு ஓரம் நான் தொத்தலா தெரிஞ்ச நேரம் என் அத்தை மக என்ன பார்த்தா தின முத்துச்சேர ஒண்ணு கேட்டா. வெத்தலை கொண்டு ஓரம் பிரேமுக்குள்ள வாங்கடா இங்க. நான் ஆடும்போது அப்புறந்தே ஆடணும். உடச்சு போட்டு 2 பேரும் ஆடினீங்கன்னா அப்ப நீங்க ஆடும்போது நாங்கள் ஆடக்கூடாதா? அவர் ஆடு 2 வேடிக்கை பாருங்கடா. ஏட்டா நீங்க வாங்குறது அப்ப உனக்கு நீங்க செய்யறத நான் பார்க்கவா? நீ செஞ்சுதான் பாரு. அவன் யாரு இவ்வளவு பெரிய நகைச்சுவை இல்லையாடா? என்னடா லக்காங்கொழி சிரிச்சது மாதிரி அண்ணே அவர் எதுல கைய வச்சுக்கிட்டே இருக்காரு. எது நான் ஆடுறேன். 2வது நீ போ, 3வது நீ. 3 வாரம் போகலாமா? ஏய் அப்படியே வரிசையா வாங்க. தள்ளி நின்று பேசுறாம இரச அடிக்குது. வரிசையா நில்லு. அவன் என்னடா முருகா கொலக்கட்டை வைக்கிற மாதிரி இருந்தா அள்ளிட்டாங்கலடா. எனக்கு ஒரு மாதிரியே படபடன்னு இருக்குடா. வண்டியில எதுவும் சுகர் மாத்திரை பிரஷர் மாத்திரை போட்டு வச்சிருக்கீங்களாடா? போஸ்டர்ஸ் ஒட்டின மாதிரி. தம்பி அறுப்பா போட்டாடுறா. நல்லா அது ஒண்ணு அப்படியே புடிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. ஏன் ஏன்டா அழுகுற? உங்க முகரைய பார்த்து ஊரு சனமே சிரிக்குதடா. பெரிய திருத்துவாய குடும்பம் தெரியும்ல. தள்ளிக்க
வெத்தலை கொண்டு போறோம் நான் தொத்தலை தெரிஞ்ச நேரம். ஏன் தெறிக்க பாக்குறாங்க? என்னாச்சு? நல்ல வேலை. என்ன ஆச்சு? உனக்கு பயந்துக்கிட்டு போறவங்க அந்த மைக்கு கம்பி வேற பக்கம் போத்துருச்சு. வெத்தலை கொண்டு வர என்ன பாட்டு பாரு? சரி வசே இல்ல அவன் ஆட போகும்போது மட்டும் நல்லா பாடினா, இப்ப எங்களை ஆட சொல்லும் போது நீ பாடுறியா? நீ பாடு. இன்னும் நான் ஆடவே இல்லை, இப்பதான் இடத்த வந்து சரி வாக்குறேன். சரி வந்தியா? முதல்ல போயிட்டு வந்திருக்க, திருப்பி எப்படி போறது? பூம்பாவா ஷப்பா பொறுமை. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். பக்கத்தில் வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் கேட்டு சொல்லுங்க மச்சான். என்னாச்சு? நல்ல ஆட்டல மாவு தனியா அரிசி தனியா வந்துரும் பாவர். ஆட்டு இதே மாவாட்டுறதா? நீ ஆட்டுவியா? நானும் ஆட்டுவேன். எங்க ஆட்டு பாப்போம். நீ தள்ளி விடுவியா? நான் தள்ள மாட்டேன். நீ தான் தள்ளணும். நான் ஆடலாமா? அங்க ஆடு. என்ன ப்ரோ ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஐயோ அவர் சொல்லிட்டாரு பாவத்தை. அங்க பாரு, அதுல இருந்து கையடியா ரொம்ப நேரமா அதே புடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வந்துச்சு என்ன பண்றது? அது என்னன்னு அட்டென்ஷன் ப்ரோ, என் மயனை ஒரு விட்டு ஆட சொல்லுங்களேன். சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி, வஞ்சி வளைஞ்சு கும்பி அடி. அரே சிக்கிடா சிக்கியடி, சிரிச்சா நெத்தியடி. அப்படி என்னடா முண்டை லாரியில் ஆடி விட்டு தவக்கா மாதிரி இருந்தா அவனுக்கு வலுப்பு வந்துருச்சு போலயே. ஏயா சிக்கிடா சிக்கியடி, சிரிச்சா நெத்தியடி. பக்கத்துல பார்த்தா நசி தெரிச்சு பேர் நினைச்சுக்க. ஆளைய மாட்டேன் பாரியா? என்னமோ அப்படி வரியா? ஹலோ ப்ரோ, உங்க பையன் உங்களே செய்யறாரு. அது கண்டாலுமே ஏன் முன்னாடி குத்துற? நேரம் முன்னாடி வந்து குத்த சொல்லியா? நான் உன்னை பார்த்ததுல இருந்தே நான் அப்படியே கைய வச்சுக்கிட்டேன். அப்படி பிடிச்சிக்கிறது சேஃப்டி உனக்கு. இவன் ஒரு ஓரம் ஒரு அன்னைக்கு தில்லு மேராகும். இப்ப என்ன வாங்க ஊரோர அதுக்கு தாடி வந்திருக்க. புரியுற மாதிரி பாடு. சப்புன்னு புரியுவே. எரசு அடிக்குதே, கொத்தனார் சாந்த வச்சு செவத்துல அடிச்சது மாதிரி சப்பு சப்புன்னு. டேய் அம்மா அம்மா, இவன் வேற முள்ளலி மாதிரி. அது எனக்கு உசுறு ஓதாடா ஐயா. அந்த காது ஏம்மா ஐயோ, அப்படியே எப்படா விடுவீங்க? தில்லானா தில்லன நான் தித்திக்கின்ற தேனா, திக்கு சிக்கு நெஞ்சில் தில்லானா. போஸ்டர்ஸ் ஒட்டின மாதிரி எட்டி உதைச்சாலும் அதுக்கு தான் இங்கிட்டு நின்றுக்கிட்டேன். நீ தூக்குவ, நீ ஏதாவது ஒரு இதுல ஒண்ணும் பண்ண முடியல எங்களை காலி ஒண்ணு நினைப்பேன். கண்டாலும் மேனே வாடா ஒட்டி இல்லு நல்ல ஒட்டு 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 ஒன்னோட. இப்போ உங்க ரெண்டு பேத்துக்கும் பாரு, அதே மாதிரி ஸ்டெப்பு சொல்லி தரேன். அந்த பிள்ளையோட ஆடுறிய சோப்பு கரா சூப்புக்காரா சூப்புரியா? சோப்பு கரா மச்சானா பாலிமரா தீவானா. உங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுது? என்னடா சில்லற காசை தேடி வர மாதிரி வர்றீங்க. நீதாட ஸ்டெப் பிடிச்சு சொல்லி கொடுத்த. போறா
என்ன திருவிழா கட்டல காணாம மாதிரி நல்ல போயிடலாம். மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒன்று தேடி மாலையிலே தேடி வரும் நாடு முத்து முத்து கண்ணா கண்ணா முத்து ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டே வரீங்க என்னது எனக்கு அனுப்பல அணைய போட்டு இவன் ஏன் முன்னாடி ஓடி ஏத்திட்டியா? தம்பி அவனாலும் பொம்பளை மாதிரி இருக்கு, அவன் மட்டும் ஏத்தா. தம்பி நீ பின்னாலாம் வந்து ஓட்டுனா கதைக்கு ஆகாது கரெக்டா முன்னாடி வந்து ஓட்டுனா ஒட்டு ஆமா. டேய் இவன் யாரு காத்த கடிக்க போறான்னு தெரியலடா. காட்டு ரோசா வாடி உள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா வாடி முள்ள காட்டு ரோசா இன்னும் வேகமாத்தான் போற வந்து கிட்டத்துல அணைய மாட்டேன்டியா. ஆள் நல்ல முரட்டாளா தானே இருக்கு, நல்லா செய்ய வேண்டியதானே. ச்சே, அவரோட முடிய நீ வா பாப்போம். சந்தைக்கு வந்த கிளி தட சொல்லி பேசுறடி. சேஃப்டிக்கா புடிச்சுக்கிட்டே இருந்தாரு பாவம். நசுங்கி போச்சா? எந்திரி பொறுமை எந்திரி. சோழமுத்தா போச்சா? போகல. அஜித் வரட்ட பாச்சல பாஞ்சிட்டியாடா. நான் செய்ய போறத வந்து கூட ஒரு கடுப்பியாடா கண்டாலி மணி என்னடா. நீ செய்யத்த சரியா செய்யா. மேடையில சிமுண்டா இருக்கு அப்பா அவரோட தண்ணி விட்டுவாங்க விழா கமிட்டில இருந்து. எகன மேடை தண்ணி ஊத்தி தெளிவா இருக்கும். பாட்டியாதானா? மேடையில சிமுண்டா இருக்கு ஒட்டாமத்தான் பார்த்து இருக்கு மேடையில சிமிண்டா இருக்கு ஒட்டாமத்தா பார்த்து ஆச்சு விட்டேன். இல்ல நான் ஒத்தாளா இருக்கும்போது தூக்கி போட்டு குதிச்சீங்களா? நீ நானா? என்ன இவன் மேலேயே சரிச்சு விட்டீங்களா பாவியல. அதுக்கு தான் ரெண்டு பேர்த்தையும் கூட்டி வந்திருக்காங்க போல அப்ப நசுக்கத்துக்க. நான் அதுக்கு தான் என் மயனி கூடவே கூப்பிட்டு பத்தியா? நாட நடிச்சு உங்களை கூட்டி அண்ணே ராதானே வந்திருக்கேன். நேரம் 3 வேளைக்கு சோத்தை போட்டு டீசல் போட்டு 3000 ரூபாய் சம்பளம் கொடுத்ததுக்கு பக்கத்துல உட்கார வச்சு நல்லா கார்ல செஞ்சு கூட்டியாந்து விட்டாங்க. அது ஒவ்வொரு ராத்திரி ஒவ்வொரு பிள்ளையெல்லாம் கூட்டி விடுற. இல்ல கூட்டிட்டு வந்து ஆட விடுற. அத மறந்துட்டியே. எல்லாம் சொன்னேன். ஆ, 3000 ரூபாய் சம்பளம் கொடுத்தத சொன்னேன். ஆ, ஏசி கார்ல கூப்பிட்டு வந்ததை சொன்னேன். ஆ. வேணும்ன்றத வாங்கி கொடுத்தத சொன்னேன். அப்புறம் கடைசியா தினமும் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பொம்பளை கூட்டி வரத சொல்ல மறந்துட்டியே. ஏய்! அப்பா மூஞ்ச பாரு. நல்லா இருக்கு நல்லா இல்ல. அவருக்கு பிடிக்க நல்லா இருக்கு டான்ஸ் நல்லா இருக்கு அண்ணா இப்போ ஒவ்வொரு ஆளா நீங்க உட்காந்து ஆடலைன்னா எலும்ப முறிச்சே வருவேன். முதல்ல என் மயன் உட்காந்து ஆடுவேன், அப்புறம்
உடனே நான் ஆடிடுவேன். அட நல்லா இருக்கு. அம்மா ஏய் இவன் காய்ச்ச பாட்டில் தெரிஞ்சிருப்பான்டா. ஐயோ பயமா இருக்குப்பா, புடிச்சபடி இரும்பு புடியே. என் மயன்ட்ட எதை பிடிச்சாலும் குளிக்கிட்டே தான் இருப்பான். ஓட மொட்டை முண்டை. டேய் சாப்பிட்டா பிடிக்கணும் மிஸ்டர் அஜித் குமார். இந்த பேர் வச்சவன் யாரா? தேவாங்க மாதிரி இருக்கே அவனுக்கு அஜித். ஏப்பாய் பேரை பாருப்பா அஜித். ஐயப்பா பார்க்காத பயமா இருக்கு. உட்காரும் போது காலை இழுச்சு வச்சு நல்லா ஆடு. நல்லா இருக்கு அட நல்லா இருக்கு. அட நல்லா இருக்கு. என்னடா கோழி பிடிக்க போற மாதிரி போறாடா? என்னடா அப்படி புடிச்சா கோழி பிடி பிடிமா? ஏம்மா பாத்துருவோம். கவட்டுக்குள்ள போய் பாஞ்சாலும் பாய்வேன். ஏ நல்லா இருக்கு. என்ன அழிஞ்ச அம்மாயில கிளத்தி பிடிக்க போறியா? என்னடா செய்யற லாவரிய? என்ன பாவாடி அவுக்கலாம் பாக்குறியா? என்னடா அப்படியே எதிர்பார்த்து விடாத. மருதமணி நீ உட்கார்றா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எனக்கு உட்காந்து செஞ்சே பழக்கமே இல்லை. இப்ப கத்துக்க எப்படி செய்யறாங்கன்னு. உட்காரு நல்லா இல்ல. உட்காரு. நீ இந்த வேலைக்கு ஒத்து வர மாட்டேன். போங்கடா அநியாயமா அடிபடி செத்து போயிடாதீங்கடா. இந்த வேலைக்கு ஒத்து வர மாட்டேன். எந்திரி எந்திரி. நீ வாடா இருந்தாங்க. ஏன்னா கதையை எதிர்பார்த்து மக்கள்லாம் இருக்காங்க. உண்மையிலேயே நகைச்சுவை உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க செட்டிநாட்டு கருப்பர் கோயில். அப்பா வந்திருக்காரு இங்கே இந்த உட்காந்துருக்காங்க. அவங்க தான் அதனுடைய பூசாரி. ஆனால் அந்த கோயிலில் எல்லா தொண்டுலையும் பார்க்குறது இந்த தம்பி தான். அதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கிராமத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவன் கலை ஆர்வம். ஆனால் இவனை பார்த்தா சிரிப்பு வருதா? கதை என்னடா ஜல்லிக்கட்டு சுத்து மாடு மாதிரி அந்த ப்ரோ. நான் தான் ப்ரோ உங்களுக்கு வாத்தியார். என்னையே போட்டு கிடாவிடுவீங்க உங்களை ப்ரோ. இருங்க வடமாடு மாதிரி அந்த காசை வாங்கிட்டு வா. நம்ம பையன்தான். யார் பேர்? அவர் பேரை கேட்டு வந்து சொல்கிறா. இதே உனக்கு ஃபஸ்ட்டு பாடம். நீ பேரை சொல்லுனே. சொல்லுவேன். புதுக்கோட்டை மாவட்டம் வடமாடு புகழ் வடவாளம். என்னது நுழையாது வாயில. சொல்லுங்க. கலியுக ஐயனார் குழு சார்பாக போலீஸ் கார்த்திக், சப் இன்ஸ்பெக்டர் விவேக், கிரீம் கீர்த்தி. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்கிறேன். ரொம்ப நன்றி. தமிழுடைய வீர விளையாட்டை பறைசாற்றக்கூடிய இந்த வீரத்தமிழனை வணங்குகிறேன். நன்றி உறவை. அத்தனை பேரை சொல்லிவிட்டேன். படக்குன்னு அவன்கிட்ட சொல்லியிருந்தா நல்ல வேலை. அவர் சொன்னதை அப்படியே சொல்லு. கலியுக ஐயனார் சொல்லு. கலியூர் ஐயனார். சரி உன்னை தேத்துறது ரொம்ப கஷ்டம். 5ஆம் நம்பர் ரூமில் இரு. அஜித் இப்போ தான் பிள்ளையை கட்டி பிடிக்கிற சீனு உனக்கு சொல்லித்தர போகிறேன். உன்னை வச்சு கட்டி பிடிச்சிடாதா. ஊரில் என்னை செருப்பிட்டு அடிச்சிருவாங்கடா. ஆனால் பார்வை சரியில்லையே. அப்படியே ஒரு கழுத்தை சுளுக்கிக்க போதுப்பா. சுண்டி இழுக்கிறான். சோனா இல்லடா சுண்டி. வாங்க என் பக்கத்தில் வாங்க. சும்மா வாங்க. ஐயா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் மேடம். பத்திரம் கூட எழுதி தரேன். அவங்க 2 வந்து காலி பயிலுங்க. இந்த அவெல்லாம் பாரு அப்படியே பரண்டி உன் பாவாடியே கிழிச்சிருவேன். இவன் முட்டை பாய்ச்சல பாய்ச்சி உன் சூத்தரிச்சு போவேன். பேஜா பாரு.
நல்லா பொழைச்சிக்கத்தா வாத்தா வாத்தா. அஜித்து இங்கிட்டு வந்து படம் பாடுறா. வாத்தியார் படம் ஓட்டுறேன் பாரு. தம்பி நீ இங்கிட்டு வாப்பா. இந்த ஆடுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களே, இப்ப கட்டி பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? அப்படி கட்டி பிடிச்சின்னா சம்பளத்தில் உனக்கு 1 ரூபா கிடையாது, பரவாயில்லையா? தினமும் அதைத்தானே பண்ற. 450 ரூபா சம்பளம்னு சொல்றேன், அப்புறம் ஒரு ஓட்டம் கட்டி போச்சோன்னா அதுக்கு 150 ரூபா பிடிச்சிக்கிறேன். சரி 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 இன்னைக்கு நான் அதுக்கு தான் கட்டியே பிடிக்கல. சரி, முழு சம்பளத்தை 450 ரூபா வாங்கிக்க. ஏன் வாரச்சீட்டு கட்டணுமா நாளைக்கு? நாளைக்கு வார சீட்டு கட்டணும், நீ வாட்டுக்கு பிடிச்சிக்கிட்டேன்னா அங்க வீட்டுல கும்மாங்குத்து குத்துறாங்க. நீ கட்டிப்பிடி, நீ இலவசம் தானே. ஏய் ஏய் இந்த எலும்பு கொத்தி உன்னை லைன் பண்ணிட்டானம்மா. 150 ரூபா பிடிச்சிக்க. ஆனால் அந்த பாடி இந்த லேடியை புரட்டிட்டானே. ஏய் அவங்க சும்மா வாங்கோழி மாதிரி, இவன் பிராய்லர் கோழி மாதிரி ஏறினோடனே இறங்கிடுவேன். ஐயோ எச்சி ஊறுதே. என்ன ப்ரோ எச்சி புத்திய? எனக்கே ஒன்று அமையலடா. போடா வாடா கண்ணே. இந்த நாய் நம்ம சாப்பிடும்போது தட்டே பார்த்துக்கிட்டு இருக்கு, எப்படா எலும்ப கீழே வைப்பான்ட்டு. இந்தாவே நீ ஒரு அரிப்படுத்த முடியா இருப்ப. அவர் இருமை இருத்தா, நீ அவசரப்படாத. அவங்க ஏதாவது பண்ணிவிட்டாங்கன்னா அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா 2 நாய்க்கு இன்னைக்கு கஞ்சி ஊத்தாம கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாரு அவன் பாரு எப்படி நிற்கிறேன் பாரு, கொட்டை ஓட்டு கம்பு இல்லாத மாதிரி. இந்தா 2 பேரும் ரொம்ப வாடா வாடா தங்க. முத உங்கள் கையை பிடிக்கும் போது ஏதாவது தோணுதா? முதல்ல கையை பிடிக்கும் போது என்ன தோணும்? கையை பிடிக்கும் போது ஒன்றும் தோணாது. அப்புறம் ஏய் அவன்கிட்ட போகாத, திருப்பி சில நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பார்த்தியா கழுத்தை சுண்டுறேன்னா உன்னை சுண்டி இழுக்க போகிறேன். உங்கள் பேர் என்ன? இதில் சொல்கிறா, இதில் சொல். அந்த வேலைக்கு நான் வரல சாமி. பேர் நக்மா தேவி. இங்க கூப்பிடு. என் பேரு சுனிதா தேவி. என்னது? சுனிதா தேவி. சுனிதாம். இங்கிட்டு வாடா. உங்கள் பேர் சார்? அஜித் குமார். அஜித் சார் இந்த வீடியோ பாப்பாரா முருகா? பார்த்தாருன்னா ரேஸ் வண்டி வச்சு இவங்களை உழுதுருவார். விருணும் அஜித். ஏம்மா இவங்க ஆத்மா சாந்தி அடையணும். லைட்டாக கையாவது தொடுத்தான். தொடு. ஃபீலிங் வருதா? ரொம்ப நடிக்காதரா, பிறகு தண்ணி பயமானே. இங்கே வாடுறா, எப்படி இருக்கு சொல்லு. ஐ லவ் யூ சொல்லு. சொல்லு ஐ லவ் யூ. அவன் சொல்றியா? செகுலத்தறிக்க அறையவா? ஐ லவ் யூ எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன்? கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. ஏண்டா நான் முக்கிக்கிட்டு பாட்டு பாட நீ அப்படியே வாரச்சிட்டு குடிக்காம இங்க போய் பக்கத்துல அவன் பண்றான்ல, நீ விழுந்து போய் கட்டி பிடிக்கணும். சரியா? அவன் கட்டி பிடிச்சானே நீ போய் கட்டி பிடிக்கணும். ஏய் ஏதோ சொல்லிடும். சரி. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. அந்திசாயி நேரத்தில் அண்ணமே ஒன்று எண்ணி, அந்திசாயி நேரத்தில் அல்லே ஒன்று ஆத்தங்கர போய் வந்தேன் ரங்கம்மா, நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா, நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. முக்குளைய வெள்ளக்கல்லு உன் மூக்க சுத்தி பச்சை கல்லு, வெள்ளக்கல்லு ஆசாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா, ராதவாட வட்டம் போடுதம்மா சொல்ல
சொல்லம்மா சொல்லம்மா என்ன ஆட மட்டும் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில பனமரத்து ஓரத்திலே பல்லாங்குழி அடையிலே எச்சி தரிச்சதென்ன செல்லையா நீ 8 நாளா பேசலையே என்னையா என்னையா என் கூட 8 நாளா பேசலையே என்னையா என்னையா ஏறனது